வந்து எப்படின்னா எனக்கு வந்து இதில் நாலேஜ் அதிகம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் எப்படின்னு இதுக்கு முன்னாடி. அதனால் சரி இத்தனை வருஷமாக வந்து நான் என்ன பண்ணேன், விவசாயம் சார்ந்த தொழிலே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வருமானம் பத்தலை. அது எப்படின்னா ஒரு 10 மணி வரைக்கும் தான் என்னோடய ஜாப் அதில் இருக்கும். அதுக்கு மேலே ரெஸ்ட்டு தான் இருக்கும். சரி அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் வந்து உடனே பிடிச்சிருந்து சரி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாட் வந்தது. சரின்னு ரைட்டுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து தேரியாக போகும்போது ப்ராக்டிக்கலாக அவர் சொன்னதெல்லாம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருந்தவங்க செஞ்சதும் அவங்க இங்கே வந்து மறுபடியும் கற்றுக்கிட்டதும் அவங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது. எனக்கு அதை விட இன்னும் புதுசாக இருந்தது. அது அப்புறம் தேரி அது வந்து எனக்கு புரியுது, மண்டையில் ஏறுது. ஆனால் அது வந்து நம்மளால் சொல்ல தெரியல. எப்படின்னா அதை வந்து அவர் டக்குன்னு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியல. கொடுத்தா கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்படி ஃபெயிலியர் ஆகும் அதை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி மறுபடியும் வந்து தான் அட்டன் பண்ணி தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா எப்படியோ அதில் இருக்கிற வந்து தப்பை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதை வந்து முழுசாக வந்து பண்ண முடியும். தெரியலன்னா நம்மளால் பண்ண முடியாது. எந்த ஒரு இதுன்னு இல்லை, எதுலேயுமே அதை வந்து பண்ண முடியாது. 100% ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஜெயித்தவங்க யாரும் கிடையாது. அது ஒன்று சார். மற்றபடி டிஎம்சி லைவ் செட்டு கொடுத்தாங்க. கொடுத்ததில் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்டை நான் வந்து குயிக்காக ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ரெண்டாவது அதே வந்து வேறு கம்ப்ளைண்ட் இஎம்சி இந்த லெவலில் போகும்போது கொடுத்தாங்க. என்னால் அதில் வந்து எப்படி ஹேண்ட் ஸ்கில் வந்தது, ஆனால் அதை வந்து எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் நான் ட்ரை பண்ணேன் 5-6 டைமு, முடியல. மறுபடியும் ஒரு 7-8 டைம் ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் இன்னொரு போர்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹேண்ட் ஸ்கில் இருந்தது. அது எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரியல. அதை வந்து நான் மறுபடியும் கற்றுக்கிட்டேன். அப்புறமேல் சாஃப்ட்வேரில் எனக்கு வந்து எப்படின்னா நான் அதிகமாக படித்ததே கிடையாது. ஆனால் பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு மூவ் பண்ண தெரியும். அதை வந்து எனக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரியாது.
புரியுங்களா? எனக்கு வந்து இதில் போனால் இது இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் எனக்கு ஒப்பிக்க தெரியாது. ஆனால் அதையும் பார்த்தோன்னா மறுபடியும் ரீகால் பண்ணி நான் செஞ்சுருவேன். எதையுமே எனக்கு செஞ்சாலும் அனுபவம் வரும், செய்யாமல் எனக்கு மனப்பாடம் பண்ணி செய்ய தெரியாது. எதையும் இது வரைக்குமே அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் செய்ய செய்ய சக்ஸஸாக வருவேன். நான் இப்போ எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் எந்த அளவுக்கு நான் வந்து அப்சர்வாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அதை வந்து நான் வந்து போனேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் கண்டிப்பாக. மேட்டிக்ஸு அதாவது போர்டு வெறும் போர்டு பார்க்கும்போது எதுவுமே தெரியாது சார். அதாவது ரெசிஸ்டர்னா என்ன, டயோட்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதில் வந்து எனக்கு தெரிகிற அளவுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாரு. ஏன்னா எந்த அளவுக்கு அது வந்து விளக்கி சொல்லணும் எல்லாத்துக்கும், அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அது எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்தாரு சார் எல்லாத்துக்கும். அதாவது ஸ்கீமேட்டிக்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வகையான ஸ்கீமேட்டிக்ஸ் சொன்னார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருந்தது, 2வது ஸ்டெப்பு அதை விட ஈஸியாக இருந்தது, 3வது ஸ்டெப்பு எல்லாமே எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தது. அதனால் இது ஓகே சார். எனக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து ஓரளவுக்கு ஹேண்ட் ஸ்கில் இருக்குது, அது இன்னும் அந்த எப்படி சொல்கிறது அந்த நாலேஜ் அளவுக்கு இன்னும் கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் சார். எப்படின்னா நான் ஒரு இப்போ என்னோட நாலேஜுக்கு நான் வந்து ஒரு 40 to 50% இருக்காது, 40க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன். ஏன்னா அது இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக அதில் இறங்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்து என்ன பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். எதுவுமே பேசிக்கே தெரியாமல் சும்மா போனதுமே எல்லாமே கற்றுக்க முடியாது. அது ஒன்று சார். அதை வந்து நான் ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், அதை வந்து செயல்படுத்தினா தான் நமக்கு வந்து அதாவது மூளையிலிருந்து மனசு வரைக்கும் ஃபுல்லாக செட்டில் ஆகும். சும்மா மனப்பாடம் பண்ணியெல்லாம் நம்மளால இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சாரியோ அது இல்லாமல் என் கூட படித்த பேட்ச்மேட் எல்லாருமே வந்து ஒரு டீமாக செயல்பட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது ஃபுல் ஹெல்ப்னஸோடு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லோரும்.